அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி மருந்துகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஹோமியோபதி மருந்துகள் பெரும்பாலும் நாள்பட்ட நோய்களுக்கு சாப்பிடும்போது மருத்துவர் கொடுத்த அப்புறம் நீங்க மருந்துகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த அப்புறம் தினமும் எடுக்கும் போது மருந்துகளை இந்த மாதிரி மூடியில போட்டு தான் எடுக்கணும். கையில போட்டு எடுக்கக்கூடாது. கீழே விழுந்துருச்சு, தவறி விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சுவைத்து சாப்பிடும் போது எத்தனை மருத்துவர் சாப்பிட சொல்றாரோ, 4 இல்லைன்னா 5 எத்தனை சாப்பிட சொல்றாரோ அதை நாக்குல வச்சு எச்சிலோடு சேர்த்து சுவைத்து தான் சாப்பிடணும். பல்லுல வச்சு கடிச்சு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஹோமியோபதி மருந்துகளை நாக்குல வச்சு சாப்பிடும் போது அதோட ஆக்ஷன் நல்லா இருக்கும். உடல்ல சீரா வேலை செய்யும், ஸ்பீடா வேலை செய்யும். இந்த காரணங்களால அதே மாதிரி ஹோமியோபதி மருந்துகளை உணவுக்கு முன்னாடி அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. ஹோமியோபதி மருந்துகளை உணவுக்கு அப்புறம் உடனே எடுக்கிறது கரெக்டா ப்ராப்பரா வேலை செய்யாது. அதுக்காகவும் அதே மாதிரி ஹோமியோபதி மருந்துகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தப்புறம் அதை இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல டப்பால க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணா ஹோமியோபதி மருந்துகள் வீணாகாம நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா ஹோமியோபதி மருந்துகள் சக்கரம் லாக்டோஸ்ங்கிற சப்ஸ்டன்ஸ்லேயும் தயாரிக்கிறதுனால அதுக்கு ஈரத்தன்மையை ஈஸியா எடுத்துக்கிற குணம் உண்டு. அதனால என்ன ஆகும்னா அந்த மருந்துகள் ஒன்னோட ஒண்ணு மர்ஜ் ஆகி ஈரமாகி குழன்னு ஆயிடும். அப்படி இல்லைன்னா கலர் மாறிடும், பழுப்பு கலர்ல ப்ரௌன் கலர்ல ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வெள்ளை நிறம் இருக்கணும் ஹோமியோபதி மருந்துகள்ல. அது அப்பதான் அந்த மருத்துவ குணம் சீரா இருக்கும், உங்க உடல்லையும் வேலை செய்யும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹோமியோபதி மருந்துகளை ஏர்டைட் கண்டெய்னர்ல வைக்காம எங்க வேணாலும் ஷெல்ஃப்ல வெளியில வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல அன்றாடம் யூஸ் பண்ணுவோம். ரூம் ஸ்ப்ரே, டியோ ஸ்ப்ரே, மஸ்கிட்டோ ஸ்ப்ரே, ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி வாசனை பொருள்களை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோமியோபதி மருந்துகள் அந்த நறுமணத்தை உள்வாங்கும். ஏர்டைட் கண்டெய்னர்ல வைக்காம ஷெல்ஃப்ல வச்சோம் அப்படின்னா அப்படி உள் வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த மருத்துவ குணம் குறைஞ்சு அந்த மருந்துகள் சரியா வேலை செய்யாது. அதுக்காகவும் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது ஹோமியோபதி பற்றிய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா உங்களுக்கு ஹோமியோபதி மருத்துவம் என்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. என்னோட நம்பரை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோல போடுறேன். நன்றி.